ஜென்ரலாக அந்த படம் பார்த்தீங்க. ஒரு கதையா உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வியாச்சு? எனக்கு வந்து இது வந்து ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஸோ சிபிஐயாக நடித்த அவர் வந்து நிறைய கவுண்டர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாரு. ஸோ அது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ ஓவராலாக குமரண்ணா நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஸோ மேற்கொண்டு அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஸோ அதில் அவர் சம்பவம் பண்ணியிருக்காரு. அவருடைய பேர் அவர் பேர் இல்லை, இது புதுசாக தான் இருக்குது. இது ஒன்றும் ஆல்ரெடி எடுத்த கதை மாதிரி எனக்கு புரியல. இயக்குனருடைய கதையா? இல்லை, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அளவுக்கு காமெடி இல்லை, செகண்ட் ஆஃப் ரொம்ப காமெடியாக இருந்தது. எனக்கு பர்சனலாக பிடிக்கும். சிபிஐயாக நடித்த அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய காமெடி நல்லா இருந்தது. ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக, பிகாஸ் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய டைரக்ஷன் நல்லா இருந்தது, குமரண்ணாவுடைய ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலாக. தேங்க்யூ. படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எதுவும் எதிர்பார்ப்போடலாம் வரல. அவரோட லக்கி மேன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி வந்தது தான். பட் அந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் அந்த காமெடி எல்லாம் பயங்கரமாக இருந்தது. படத்தில் காமெடி தான் ப்ளஸ். ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அதை. அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓவராலாக பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப யதார்த்தமான ஹியூமர் தான். அதனால தான் பர்சனலாக ரொம்ப டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியுது. அதுவே மூவியில் பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. யதார்த்தமான காமெடி தான். அது பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. வேர்ட் பிளேலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு ரொம்ப ஒரு பொது கருத்து தான் சொல்லியிருக்காங்க. மொரோவர் ஒரு டார்க் காமெடி. அந்த டார்க் காமெடின்னு சொல்லும்போது ரொம்ப டூ மச் ஆஃப் சஸ்பென்ஸ் எல்லாம் கொண்டு போகாமல் ஒரு ரொம்ப யதார்த்தமான விஷயம். அதை எப்படி அந்த ஹீரோ பர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி பார்த்து சால்வ் பண்ணுறாங்கன்றது தான். அது நல்லா இருந்தது பார்க்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிறத விட செகண்ட் ஹாஃபில் காமெடி நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டோரி ரிவீல் பண்ணியிருக்காங்க, அது ஓகே இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து பெஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. மற்றபடி அந்த கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுற சஸ்பென்சஸ்